Hi guys, welcome to the channel. நான் உங்கள் டெக் ப்ளஸ் தமிழ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கூகுள் மீட்டிங், அதாவது கூகுள் கிளாஸ் ரூமில் நம்ம இருக்கும்போது நம்மளுடைய ரெஃபரன்ஸ்க்காக நம்மளுடைய வீடியோவை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டுருந்தீங்க. அந்த வீடியோவை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் கூகுள் மீட்டிங் ஆப்பில் வந்து உங்களுடைய கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இதுக்கப்புறம் உங்களுக்கு கூகுள் மீட்டிங் ஆப் வந்து தேவைப்படாது. நீங்கள் ஜிமெயில்லையே உங்களுடைய கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு நீங்கள் அந்த ஆப் யூஸ் பண்ண தேவையில்லை. உங்கள் ஜிமெயில் ஓப்பன் பண்ணிக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கார்னரில். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அதை ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுடைய கிளாஸை. அப்படி இல்லைனா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லிங்க் வந்துச்சுன்னா கூட நீங்கள் லிங்க் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எந்த ஆப்பில் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கும். கீழே கேட்கும்போது நீங்கள் ஜிமெயிலில் கொடுத்தீங்கன்னா, அதாவது கூகுள் மீட்டிங்கை தவிர்த்துட்டு ஜிமெயிலில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் மெயில் உள்ள வந்து உங்களுக்கு டைரெக்டாகவே கிளாஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். அப்புறம் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஆப்பும் இல்லாமல் நீங்கள் எப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் நான் இந்த வீடியோட எண்டிங்கில் சொல்லியிருக்கேன். அதையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் கிளாஸில் இருக்கும்போது உங்கள் மேலே இருக்க நோட்டிஃபிகேஷன் பாரை கீழே ஸ்வைப் பண்ணிக்கோங்க. ஸ்வைப் பண்ணிவிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்க்ரீன் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரிகிற அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்கள் ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆகும். அதில் அந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் தான் உங்களுக்கு அந்த ரெண்டுமே உங்களுக்கு டிசபிள் இருக்கும். எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்கள் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணுறது. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிசேபிளில் இருக்கும். எனேபிள் பண்ணிவிட்டு மேலே இருக்க அந்த ரெட் கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ரெக்கார்டு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். அதுக்கு நடுவில் அந்த புஷ் பட்டன் இருக்கும். அது எதுக்குன்னா உங்களுக்கு வீடியோவை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு நிறுத்தி வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். கொடுத்தீங்கன்னா மறுபடியும் கண்டினியூ ஆகிடும். மறுபடியும் அந்த ரெட் கலர் ஆப்ஷனில் மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து சேவ் ஆகிடும். சேவ் ஆனவுடனே உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள். இந்த ரெக்கார்டர் ஆப்ஷன் வந்து இப்போ வர நியூ மாடல் எல்லாத்துலேயுமே டிஃபால்ட்டாகவே வருது. உங்களுக்கு கொஞ்சம் ஓல்டு மாடல் மொபைலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதில் இருக்காது இந்த ஆப்ஷனு. அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணணும்னா எக்ஸ் ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணிக்கணும். உங்கள் மொபைலில் இருக்க ப்ளே ஸ்டோரில் உள்ளே போங்க. போயிட்டு மேலே சர்ச் பாரில் எக்ஸ் ரெக்கார்டர் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு அந்த பேஜ் உள்ளே தான் போகும். அந்த ஆப் பேஜ் உள்ளே தான் போகும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு ஓப்பன்னு காமிக்குது. உங்களுக்கு இன்ஸ்டால்னு காமிக்கும். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த எக்ஸ் ரெக்கார்டர் அப்படின்ற ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு அலோ கேட்கும். அலோ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ் ரெக்கார்டரை எனேபிள் பண்ண சொல்லுவோம். எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணோடனே உங்களுக்கு ப்ளூ டிக் வந்துடும். இப்போ பேக் வந்துக்கோங்க. பேக் வந்தோடனே ஓகே கேட்கும். ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அலோ கேட்கும். அலோ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் வந்து ரெக்கார்ட் ஆடியோன்னு இருக்கும். அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த எக்ஸ் ரெக்கார்டர் அப்படின்ற ஆப்லேருந்து வெளியே வந்துக்கோங்க. வெளியே வந்துட்டு இப்போது கூகுள் மீட்டிங் உள்ளே போயிடுங்க. போன உடனே உங்களுக்கு ரைட் சைட் கார்னரில் ஆரஞ்சு கலரில் புதுசாக ஒரு கர்சர் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ரெக்கார்ட் ஆப்ஷன் காமிக்கும். அந்த ஃபஸ்ட்டு இருக்க அந்த ரெட் கலரில் இருக்கிறத கொடுத்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும். ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு மைக்கை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் நவ் அப்படின்னு கொடுத்த உடனே உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஆகிட்டு இருக்குது. இப்போது ரெக்கார்ட் பண்ணதை நீங்கள் சேவ் பண்ணணும்னா மேலே இந்த நோட்டிஃபிகேஷன் பாரை கீழே ஸ்வைப் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்டாப்னு கேட்கும். அதை கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆனது வந்து சேவ் ஆகிடும். உங்கள் ஸ்டோரேஜில் சேவ் ஆகிடும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மொபைல் சம்மந்தமாக டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.